போன வாரம் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தளபதி விஜய் அவர்களை பற்றியும் கட்சியை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து உங்கள் விஜய் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னா வந்து கரண்ட் கம்பில் வந்து கை வைக்க சொல்லு, எவ்வளோ பவர்னு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை நம்ம கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இதை விட நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. நிறைய ட்ரோல் விஜய் அவர்கள் பண்ணதும் பார்த்தாச்சு. இந்த இப்போ பண்ணுற ட்ரோல் எல்லாமே ஒரு கால் தூசுக்கு சமம். படா இதோட நான் நிறைய பார்த்துட்டேன்டா, நீலாம் சும்மா அப்படின்னு விஜய் அவர்களே வந்து அதெல்லாம் தட்டி விட்டு போயின்னு இருக்காரு. நாமளும் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து குறை சொல்கிறவங்க குறை சொல்லி தான் இருப்பாங்க. கடைசி வரைக்குமே அவர் மேலே போயிட்டு தான் இருப்பார். ஏன்னா வந்து அவருடைய பிகினிங் ஸ்டேஜில் வந்து எவ்வளோ ட்ரோல் கான்ட்ரவர்சி நிறையா இருந்துச்சு இல்லையா? அவர் அதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு தளபதியாக ஒரு அடுத்த லெவல் சிஎம்மாக ஆகிறதுக்கு ஒரு தகுதியான உள்ள ஆளாக வந்து இப்போ அவர் இருந்திருக்க முடியாது. அவரே ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், எதுக்கும் நீங்கள் வந்து உங்களை வந்து குறைச்சி இது பண்ணிக்காதீங்க, சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க, நான் மட்டும் மேலே போயினே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். ஏன்னா வந்து இப்போ நான் வீடியோ பேசுகிறேன் இல்லையா, இதே வந்து ஒரு சில பேர்லாம் இது ஒன்று தேவையில்லை, எல்லாம் பண்ணாதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொல்கிறவன் சொல்லி தான் இருப்பான். ஏன்னா நம்மளோட திறமைனா நம்ம தான் தெரியும். இப்படி சொல்கிறவன் வந்து அவனுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ண தெரியாது, எடிட் பண்ண தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் சொல்லுவான். அது அவனுடைய மென்டாலிட்டி, அவனுடைய இது, அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கூடாது. அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவருடைய வழியில் நாமளும் பயணிக்கணும், இருக்கவங்களும் பயணிக்கணும். யாரையும் வந்து நம்ம தாழ்த்தி பேச நம்மளை பேசுகிறவங்களையும் இக்னோர், நெகட்டிவிட்டி தள்ளி வச்சுட்டு முன்னேற வேண்டியதான். அதேமாரி இப்போ ஒரு சில கட்சிகள் வந்து என்னென்னா, பெரியார் அவர்களை பற்றி ஸ்டார்டிங்கில் அவங்க கட்சி ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் பெரியார் அவர்களை பற்றி பெருமையே பேசுகிறாங்க. கொஞ்ச நாள் தள்ளி போனவுடனே பெரியார் அவர்களை பற்றி இழிவாகவும் பேசுகிறாங்க. அந்த கட்சி இந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு கீழே அந்த இமேஜை காமிக்கிறேன் யார் அப்படின்னு. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டீங்க ஓகேங்களா? கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ நீங்கள் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீ கட்சி முடிகிற வரைக்கும் நீ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த கட்சி இருக்கிற வரைக்கும் நீ அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம நேரத்துக்கு தகுந்த மாரி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அது பேசினாலே அதே ஒரு கான்ட்ரவர்சி. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ பெரியாரை வச்சு தான் அவர் முன்னுக்கு வராரு. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங் என்ன சொன்னார்னா, பெரியார் கொள்கை நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணல, ஒரு சில தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா வந்து கடவுள் இல்லை அப்படின்றது பெரியாருடைய கொள்கை. ஆனால் அதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு சிலவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, இல்லாமல் இருக்குது, அதை நம்ம போக வேணாம். ஓகேவா? கடவுள் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, இல்லாதவங்களுக்கு இல்லை. அந்த ஒரு கான்செப்டில் நம்ம தேவையில்லை, நம்ம மற்ற கொள்கை நம்மளை ஏற்றுப்போம் அப்படின்னு ஒரு சில கொள்கையை வச்சு அவங்க வந்து அவங்க அரசியலை வந்து முன் வச்சு வராங்க. இது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் பின்பற்றாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இங்கே ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க, கோயிலுக்கும் போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் கோயிலுக்கே போக மாட்டேன்னுவாங்க, ஆனால் எல்லாமே அவங்களும் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அரசியல் தான். ஏன்னா மக்கள் ஏமாற மக்கள் இருக்கிற வரைக்குமே நம்மளை வந்து ஏமாற்ற தான் இருப்பாங்க. மேடையில் வந்து ஒரு மாதிரியான பேச்சு, அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரியான பேச்சு பேசுவாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்களை தாக்கி பேசுகிறதும், பார்த்த அடுத்த நாளே விஜய் அவர்களை தாக்கி பேசுகிறதும், இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்னடா ஒரு இது வரைக்கும் விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு, ஓகே. விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது பண்ணியிருப்பாரு, பேசியிருப்பாரு, ஓகே. ஆனால் இருந்தாலும் விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு, இப்போ இவரே வந்து அந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கணும். இப்போ தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நீங்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்கறது வந்துலாம் மிகப்பெரிய தப்பு. ஓகேங்களா? அவர் ஒன்றும் தேர்தலே ஒன்றும் சந்திக்கலை, இப்போ தான் அவங்க வராங்க. நீங்கள் அவங்கள பார்த்து அரசியலா சித்தாந்தமா அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் ஏன் விஜய் அவர்களை பார்த்து இது பண்ணுறீங்க? நீங்கள் வந்து இப்போ ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும். இதே கட்சி தான் விஜயகாந்த் அவர்களையும் எங்களுடைய எதிரி அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. திமுகவும் சொன்னாங்க, அதிமுகவும் சொன்னாங்க, இப்போது விஜய் அவர்களையும் சொல்கிறாங்க. அந்த இப்போ நீங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு போட்டி இல்லைன்றீங்க, அப்படியே நீங்கள் விஜய் அவர்களுடைய எதிரின்றீங்க. விஜய் எதுக்கு நீங்கள் எதிரின்றீங்க? நீங்கள் தான் போட்டி இல்லைல்ல, அப்படியே நீங்கள் விஜய் அவர்கள் எதிரின்றீங்க. அதே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து அங்கே கேட்க தோணுது. ஏன்னா வந்து கொள்கை ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. விஜய் அவர்களுக்கு வந்து கொள்கையே தெரியாது, பூமுட்டை அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து அரசியல் தெரியுன்றீங்க. அப்போ உங்கள் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு நீங்கள் அரசியல் தெரியுன்ற போது விஜய் அவருக்கு எதுக்கு தெரியாது சொல்லுங்கள்? விஜய் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன்னா வந்து அவர் வந்து அரசியலுக்கு வராருன்னா, ஏன்னா அவர் சினிமாவுக்கு வர முன்னாடியே வந்து சினிமாவை கற்றுக்கிட்டு தான் உள்ளே வராரு. ஏன்னா கற்றுக்காமல் உள்ளே வர முடியாது. அவர் டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், சிங்கர் ஆகட்டும், எல்லாமே அவர் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. இப்போ அரசியலுக்கு உள்ளே வரும்போது எல்லாமே ஒரு தெரிஞ்சு அதுதான் உள்ளே வந்திருப்பார். ஏன்னா சடனாக யாராலையும் வந்து அரசியலில் உள்ளே வந்து ஜெயிக்க முடியாது. அவர் எல்லாமே ப்ராப்பராக ட்ரைனோட தான் உள்ளே வராரு. நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். ஏன்னா அவருடைய வந்து வெளியே வரமாட்டாங்க சொன்னவரெலாம் இப்போ வந்து வெளியே வந்து களத்தில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையே வந்து இது வந்து சினிமா கூட்டம், ஒரு ஷூட்டிங் மூலம் இருக்குது, அதே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுறது? வெளியே வரமாட்டான்னு சொல்கிறீங்க,
வந்தாலும் இது ஒரு சினிமா ஷூட்டிங்னு சொல்கிறீங்க. இது வந்து எந்த ஒரு மனநிலை, யார் பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. 2 தற்குறிகள் இருப்பாங்கல்ல, அதாவது வந்து எந்த ஒரு மூவி ரிவ்யூ, அதாவது வந்து மூவி ரிவ்யூ வந்து கேட்பாங்க. அதில் மூவி ரிவ்யூவில் என்ன சொல்லுவாங்கன்னா, படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதானே சொல்லணும். 2 தற்குறி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு பொண்டாட்டி கூடயே வாழ தகுதி இல்லை, அவர் வந்து உச்ச நடிகர் வேற அப்படின்னு 2 தற்குறி பேசுவாங்க. ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இவனு வந்து இவங்களை யார் பேச வைக்கிறாங்க தெரியுமா, பேச வச்சிருவாங்க. ஆனால் இந்த ஆளுக்கு ஒரு அரசியல் கட்சியெல்லாம் பேச வைக்காது. அவரை பற்றி ஆனால் கான்ட்ரவர்ஸாக பேசுங்கப்பா தான் சொல்லுவாங்க தவிர, பர்சனல் விஷயத்தில் பேசாதீங்க தான் ஒரு அரசியல் கட்சி சொல்லுவாங்க. இவனு வந்து நானா சரி நம்ம என்ன பேசிட்டு நம்ம அவங்ககிட்ட போய் நிற்கலாம், அவங்க நமக்கு என்ன தருவாங்க அப்படின்றதுக்காக தான் பேசுகிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்க முடியும்னு சொல்லுவாங்க, நான் அவனை பேசவே சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. பேச சொல்லியா, நாங்கள் பேசிட்டோமே என்ன பண்ணுறது, எங்களுக்கு என்ன தாங்க இவங்க போய் கேட்பானு போல.